ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனகாபுத்தூர் ஏரியாவில் காகிதமில்லத் நகர், ஸ்டாலின் நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஆற்றோர ஆக்கிரமிப்பை அகற்றுவது என்கிற பெயரில் ஒரு மாபெரும் அராஜகம் என்பது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஆற்றை பாதுகாப்பது என்பதற்கு பதிலாக ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை அபகரிப்பது என்கிற நோக்கத்தோடு தான் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. ஏன்னா ஆற்றினுடைய கரைக்கும் காகிதமில்லத் ஸ்டாலின் நகர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏற்கனவே ஆற்று கரை என்பது அங்கே இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு எதுவரை என்கிற ஒரு எல்லையை வகுத்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு எல்லைக்கல்லை போட்டிருக்கிற நிலையில் அதையும் தாண்டி இப்போது இருக்கக்கூடிய குடியிருப்புகளை எல்லாம் அகற்றுவது, வழிபாட்டு இடங்களை பூரா அகற்றுவது என்கிற ஒரு அராஜகமான நடவடிக்கையிலே மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. மக்களுடைய குடியிருப்புகளிலிருந்து அவர்களை நிர்கதியாக வெளியேற்றுவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு எதுவரை ஆற்றின் கரை, ஆற்றின் எல்லை என்று வரையறுத்ததோ அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய வீடுகளை இடிப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் ஏற்காது. இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் கே பாலகிருஷ்ணன், தென் சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் வேலுமுருகன் உட்பட தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளரை நேரடியாக சந்தித்து இந்த பிரச்சனையில் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவது என்கிற பெயரில் வீடுகளை இடிக்கிற நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து வற்புறுத்தி இருக்கிறார்கள். இன்று காலையில் இந்த நகரை இடிக்க வருகிறார்கள் என்று சொல்லி நகராட்சி துறை அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்களிடத்திலே தொலைபேசியில் நான் பேசினேன். நாங்கள் காகிதமில்லத் நகர், ஸ்டாலின் நகரை இடிக்கவில்லை. அங்கே ஒப்புதல் பெற்றிருக்கக்கூடிய, நாங்கள் வெளியேறுவதற்கு ஒப்புதல் தருகிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய வீடுகளை மட்டும்தான் இடிக்கிறோம். வெளியேறுவதற்கு ஒப்புதல் தராத வீடுகளை இடிக்க மாட்டோம் என்கிற உறுதிமொழியை காலையில் அவரின் இடத்திலே தெரிவித்தார். அந்த அடிப்படையில் தான் ஒரு 30 வீட்டு உரிமையாளர்கள் நாங்கள் வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறோம், மாற்று இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற முறையில் சொல்லியிருக்கிறார்கள் என்று என்னிடத்திலே தெரிவித்தார். அப்போதும் அவரிடத்திலே நான் தெரிவித்தேன், மிக அருகிலே பக்ரீத் பண்டிகை வரக்கூடிய நிலையில் இந்த 2 நகரிலேயும் இஸ்லாமியர் பெருமக்கள் தான் அதிகமாக வாழ்கிறார்கள். பண்டிகை காலத்தில் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி நடுத்தெருவில் நிறுத்துவது என்பது அரசுக்கு மிகப்பெரிய கெட்டப்பெயரை ஏற்படுத்தும், அரசின் மீது அதிருப்தியைத்தான் ஏற்படுத்தும். இதை கவனத்தில் கொண்டு அரசு செயல்பட வேண்டும் என்பதையும் அவரிடத்தில் நான் தெரிவித்திருக்கிறேன். அவர் உடனடியாக நான் திருச்சியில் இருக்கிறேன், சென்னைக்கு வந்தவுடன் நேரடியாக நாம் சந்தித்து பேசுவோம் என்ற முறையில் அமைச்சர் அவர்கள் காலையிலே தெரிவித்தார்கள். ஒருவேளை நாளை வந்தவுடன் அவரை நேரடியாக சந்தித்து இங்கே வந்து பார்த்து அறிந்து கொண்ட விஷயங்கள் அடிப்படையில் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு எதுவரை எல்லை என்று அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறதோ அதற்கு அப்பால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வீடுகளை எக்காரணம் கொண்டு இடிக்கக்கூடாது என்பதை மாநகராட்சியினுடைய அமைச்சர் திரு நேரு அவர்களிடத்திலேயும் தேவைப்பட்டால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் நேரடியாக சந்தித்து இந்த இடிப்பு நடவடிக்கையை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கட்டாயம் மேற்கொள்வோம். மக்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னென்னா, இந்த மாதிரியான நடவடிக்கை வருகிற போதெல்லாம் மிரட்டுவது, அச்சுறுத்துவது, உங்களை அப்புறம் மாற்று இடமே இல்லாமல் பண்ணிவிடுவோம்னு சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அதிகாரிகள் மிரட்டுவது என்பது வழக்கமான ஒன்று. ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படியெல்லாம் மிரட்டுவது என்பது சட்டத்துக்கு விரோதமானது. ஆகவே இங்கே 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடிய மக்களே, அதுவும் குறிப்பாக கல்லாங்குத்து புறம்போக்கு என்று 1911ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர்லேயே இருக்கக்கூடிய நிலையில் இவ்வளவு காலமும் பட்டா கொடுக்காமல் இருந்தது தமிழ்நாடு அரசாங்கம் செய்த மிகப்பெரிய குற்றம். 1949ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டிலே இலவச வீட்டுமனை பட்டா என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இது 1911ஆம் ஆண்டிலிருந்தே கல்லாங்குத்து புறம்போக்கு என்று அரசு ஆவணங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இவ்வளவு காலமும் பட்டா கொடுக்காமல் இருந்தது திமுக, அதிமுக, காங்கிரஸ் இவ்வளவு நாள் ஆண்ட கட்சிகள் அனைத்துமே அதற்கு பொறுப்பு. ஆகவே அவர்கள் பட்டா கொடுப்பதற்கு இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்கிற பெயரில் இங்கே குடியிருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே ஸ்டாலின் நகர், காகிதமில்லத் நகர் பகுதியில் கல்லாங்குத்து புறம்போக்கில் குடியிருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பட்டா வழங்கி இந்த பிரச்சனைக்கு சுமூகமான முறையில் தீர்வு காண்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். தற்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நீங்கள் இடிச்சிட்டு இருக்காங்க, இடிக்கப்படுற வீடுகளுக்குலாம் என்ன? அதான் அமைச்சர் சொன்னார்ல, அவங்க ஒப்புதல் டோக்கன் வாங்கிட்டு இருக்காங்க.
மாற்று இடம் கொடுக்குற இடத்துக்கு ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒப்புதல் கொடுத்தவர்கள் வீடுகளை மட்டும்தான் நாங்கள் இடிக்கிறோம் என்கிற விளக்கத்தை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கிற வீட்டை இடித்தா அது தப்பு. அந்த மாதிரியான சொன்னாங்கன்னா நாங்கள் இப்போயே கூட தடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் அமைச்சர் இன்றைக்கி இந்த காகிதமில்லத் நகரில் ஸ்டாலின் நகரில் 30 குடும்பங்கள் வெளியேறுவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வீடுகளை மட்டும்தான் நாங்கள் இடிக்கிறோம். ஒப்புதல் கொடுக்காத வீடுகள் எதையும் நாங்கள் இடிக்கலை. நாளைக்கு வந்து நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு சந்தித்து பேசுவோம். போனவங்களை விட்டுட்டு இருக்கிறவங்களை அப்படியே விட்டுருவாங்களா? அதுதான் கேள்வி கேட்குறாங்க. அதுதான் நான் தான் இப்போ சொல்லிட்டேனாமா, இந்த 2 நகருக்கும் கல்லாங்குத்து புறம்போக்கு என்கிற முறையில் பின்னாடி வந்து அரசு ஆவணத்தை திருத்துவது என்பது அரசாங்க அதிகாரிகள் செய்யக்கூடிய காரியம். ஆனால் எந்த ஒரு நிலமாக இருந்தாலும் ரிஜிஸ்டர் என்ன சொல்லுகிறதோ அதுதான் செல்லுபடியாகும். ஆகவே ரிஜிஸ்டரில் கல்லாங்குத்து புறம்போக்கு என்று இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பட்டா வழங்குவது தான் நியாயமான தீர்வாக இருக்க முடியும். அதை தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய முன்வர வேண்டும். நீங்கள் கேட்டுக்கிறது இப்போ நேரு சொன்னார்னு சொன்னீங்களே, இப்போ நிறுத்தப்பட்டிருக்குதா இடிக்கப்படுறது மற்ற வீடுகள்? மற்ற வீடுகளை இடிக்கிறாங்க. அதை சம்மந்தப்பட்டவங்க சொன்னதான் சார் தெரியும். என்ன கேள்வி கேட்குறீங்க? அமைச்சர் இந்த விளக்கத்தை சொன்னார். ஒப்புதல் கொடுக்காத வீட்டை இடிக்க சொல்லுங்கள். இப்போ போய் தடுக்கிறேன் நான். அப்புறம்